வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நான் ஏன் இவ்வளவு சீக்கிரமா கோவப்படுகிறேன்? எனக்குள்ள ஏன் இந்த ஒரு கோபம் எப்பொழுது பார்த்தாலும் வந்து கொண்டே இருக்கிறது? இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஜோதிட ரீதியா பார்க்கும்போது விருச்சிகம் ஒரு ஆழமான உணர்ச்சிகளை கொண்ட ஒரு நீர் ராசியாக எப்போதுமே இருக்கும். அதனால யார் ஏதாவது ஒரு வார்த்தைகளை கூறினாலும், யாராவது உங்களுடைய மனதை கஷ்டப்படும்படி கூறினாலும் கூட நீங்க உடனே கோவப்பட்டு விடுவீங்க. கோவத்தில் ஏதாவது ஒரு வார்த்தைகளையும் நீங்க உடனே பேசி விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. இந்த ராசிக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பகவான் செவ்வாய் பகவான். அதாவது முருக பகவான். இந்த செவ்வாய் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக இருக்கும். அதனால உங்களுடைய மனநிலையாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே தீவிரமாக முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வேகமான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா கூட நீங்க எடுத்த முடிவுகளை எடுத்ததை உடனே முடிக்கணும்னு நினைப்பீங்க. அதுல நன்மைகள் ஏற்படுது, தீமைகள் ஏற்படுவது அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் நீங்க எதையாவது ஒண்ண நினைத்து விட்டீங்க அப்படின்னா உடனே அதை முடித்து காட்டணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிபதியாகத்தான் உங்களுடைய செவ்வாய் பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அதனால நீங்க எல்லாத்தையும் உடனே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் எப்பொழுதுமே இருக்கும். நீங்க எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏனாவது ஒரு சின்ன வார்த்தைகளை கூறினா கூட அதை நீங்க மிகவும் மிகவும் கோபத்துடன் எடுத்துக்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாம அதை எப்பொழுதுமே நீங்க உங்களுக்குள்ளேயே வைத்து கொண்டே இருப்பீங்க. நமக்கான ஒரு காலம் எப்போ வரும், அந்த ஒரு காலம் வந்ததும் அவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு உங்களை நீங்களே நினைத்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. யாராவது உங்களை புரிந்து கொள்ளாம பேசினா கூட அல்லது உங்களுடைய உணர்ச்சிகளை புறக்கணித்தா கூட உடனே நீங்க கோபமா மாறி விடுவீங்க. உடனே கோபமா மாறி உங்களுக்கான காலம் எப்போ வரும்னு நீங்க காத்து கொண்டு அவங்க பண்ணதை அவங்களுக்கு நீங்க திருப்பி பண்ணுவீங்க. இல்லைன்னா அவங்களுடைய மனது நோகும்படி ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசி விடுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா இது உங்களுடைய தவறு கிடையாது. இது உங்களுடைய இயல்பு. இது உங்களால மாத்திக்கொள்ள முடியாது. ஆனா நீங்க மத்தவங்ககிட்ட பேசும் பொழுது சரியாகத்தான் பேசுவீங்க. மத்தவங்க உங்களிடம் ஜாலியாகவோ இல்லைன்னா தேவையில்லாம பேசும்போது இந்த விதமான வார்த்தைகள் கண்டிப்பாக நீங்க பேசி அந்த உறவுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமா உருவாகும். இது உங்களுடைய இயல்பான குணம்தான். ஆனா இந்த ஒரு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம போவது உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும். அந்த பிரச்சனைகளால பல உறவுகள், பல விஷயங்கள், பல வாய்ப்புகள் என அனைத்தையுமே நீங்க இழந்திருப்பீங்க. இழந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க முழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இப்போ வரைக்கும் நீங்க இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. இன்னும் பல நேரங்கள்ல சொல்லணும் அப்படின்னா, நீங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள் கூட பின்னாளில் தவறாகிவிட்ட அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க உணர்ச்சியின் அடிப்படையில முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை யாராவது கேவலப்படுத்தி பேசினாலும், உங்களுடைய உணர்ச்சிகளை யாராவது தூண்டினால் கூட அதற்கு நீங்க உடனடியாக கோபப்படுவீங்க. இது விருச்சிகம் ராசி ஆண்களும் பெண்களும் இருவருக்கும் நிச்சயமாக பொருந்தும். சரியாக பேசுனீங்க அப்படின்னா நீங்களும் சரியாக பேசுவீங்க. யாராவது உங்களிடம் ஜாலியாக பேசுறேன் அப்படின்னு ஏதாவது வார்த்தைகளை விடும் பொழுது நீங்களும் வார்த்தைகளை விட்டு விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருப்பீங்க. விவேகத்தின் அடிப்படையில் நீங்க விவேகத்தின் அடிப்படையில நீங்க எப்பொழுதுமே பேச மாட்டீங்க. இது உங்களுடைய குணம். இதை உங்களால மாத்தணும்னு நினைத்தா கூட மாத்த முடியாது. இதனால உங்களுக்குள்ள வேலை மாற்றம், உறவுகளுக்குள்ள பிரச்சனை, மன அழுத்தம் போன்றவை தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளையும், சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க ஒரு வேலையில நிலையாக இருக்க முடியாம மாறி மாறி வேலை செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஏதாவது ஒரு தொழில தொடங்கினாலும், எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனா கூட உங்களுடைய மனம் அங்கேயே இருக்காது. உங்களுடைய மனம் உடனுக்குடனே மாறிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய அதிபதியும் உங்களை அந்த ஒரு இடத்துல இருக்க விட மாட்டார். ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு நேரம் அப்படிங்கிறது சரியான நேரங்கிறது கிடையாது. இந்த ஒரு நேரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த ஒரு நாள் வரைக்கும் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியாது. உடனே அந்த ஒரு இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிக்கும். தோன்றி நீங்களும் உடனே கிளம்பி வந்துடுவீங்க. கிளம்பி வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும். ஆனா மறுபடியும் நீங்க வேலை தேடி மற்றொரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் அந்த ஒரு வேலையிலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்குங்க. இது உங்களுடைய திறமையின்மையினால நடப்பது கிடையாது. இது உங்களுடைய மன அமைதியின்மையால நடப்பதாக மட்டுமே இருக்கும். உங்களுடைய உறவு
உங்களுடைய உறவுகளிலும் திடீர்னு பிரிவுகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். நண்பர்களாக இருக்கட்டும், காதல் வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலுமே நீங்க மிகுந்த உணர்ச்சியுடன் அணுகக்கூடியவங்களாக நிச்சயமாக இருப்பீங்க. எல்லாரிடமும் ஒரே அளவுக்கு பாசத்தை காட்டுவீங்க. பாசத்தை காட்டிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே நீங்க முன் வந்து நிற்பீங்க. பணமா இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்க உடனே உங்களால முடிந்த அளவுக்கு உங்களால முடிந்த ஒரு உதவிகளை நீங்க செய்து கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் உங்களுடைய நண்பர்கள் வாழ்க்கையிலும், காதல் வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் நீங்க இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருந்தீங்க. ஆனா அதே அளவுக்கு எதிர்பார்ப்பு நீங்க அதிகமா வைப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை அப்படின்னா உடனே நீங்க தூரம் வைப்பீங்க. அல்லைன்னா கோபத்துல அந்த ஒரு உறவையே நீங்க முறித்து விடுவீங்க. அவங்களுக்காக நான் பார்த்து அவ்வளவு பண்ணுனேன். ஆனா அவங்க எனக்காக எதுவுமே பண்ணல. அப்ப நான் என்ன இளிச்ச வாயனா அப்படின்னு உங்களுக்குள்ள சில கேள்விகள் நிச்சயமா உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. ஆனா நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அதே அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கவும் செய்வீங்க. அவனுக்கு நான் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி அவனும் பண்ணாதான் எனக்கு நிம்மதியா வந்து இருக்கும் அப்படின்னு நீங்க எப்பொழுதுமே எதிர்பார்ப்பீங்க. அப்படி அவங்க பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு உறவை நீங்க அப்படியே அறுத்து விட்டுருவீங்க. இல்லைன்னா கோபத்துல ஏதாவது சில வார்த்தைகளை நீங்க பேசி விடுவீங்க. இல்லைன்னா தூரமா போயிடுவீங்க. இந்த மாதிரியான சில செயல்களை நீங்க எப்போதுமே பண்ணியிருப்பீங்க. இதனால பல நல்ல உறவுகளை நீங்க இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா அதிகமாகவே இருக்கும். நல்ல உறவுகளை நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய முன் கோபம். முன் கோபத்தால் மட்டுமே இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருந்ததுங்க. உங்களுடைய தொழில்ல போட்டி அதிகமாக இருக்கும். பிறரின் பொறாமை காரணமாக தடைகள் ஏற்படுவதும் உண்மையாகத்தாங்க இருக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க பொதுவா ரகசியமாக முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அதனால மத்தவங்க உங்களை புரிந்து கொள்ள முடியாம பொறாமைப்படுவாங்க. சிலர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சித்திருக்கலாம். ஆனா இது எல்லாம் தற்காலிகமாக மட்டுமே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் மட்டும்தாங்க நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா? இது உங்களுடைய இயல்பாக உங்களுடைய குடும்பத்தினால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க மத்தவங்களுக்கு உருவாக்கி இருக்கீங்களா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன? எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதை நான் கூறுகிறேன். அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திருப்பம் உங்களுக்குன்னு ஆரம்பமாக தொடங்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளாக மட்டுமே இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்க தொடங்கும். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் அனைத்தும் குறைந்து ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்குன்னு தொடங்க ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்தில் உங்களிடம் பேசாமல் இருந்த நபர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. குடும்பத்துக்குள்ள இருந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது, குடும்பத்துக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். சரியாகி அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்குன்னு சேர ஆரம்பிக்கும். பிரிந்த காதல் உறவாக இருக்கட்டும், திருமணமாகியும் சேராமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் அவர்கள் கூட இந்த ஒரு நேரத்துல சேருவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். யாராவது ஒருவர் மனதை விட்டு பேசி பாருங்க, நிச்சயமா பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். வீட்டுல சந்தோஷமான நிகழ்வுகள் இனிமே நடக்க தொடங்கும். திருமணம் ஆகாம இருக்கக்கூடியது, இல்லைன்னா உங்களுடைய வீட்டுல இது இத்தனை நாட்கள் ஆகியும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல அதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்குன்னு வரும். அதை மிகவும் பெரியதாக வையுங்கள். உங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையுமே கூப்பிடுங்க. கூப்பிடும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சொந்த பந்தங்கள் இன்னும் அதிகமாக ஒரு அன்பு அன்பு காட்டக்கூடிய சொந்த பந்தங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா அதிகமாக விடுவாங்க. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு அமைதி இப்போது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். பொங்கல் காலத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருந்திருக்கும். ஆனா இனிமே இந்த ஒரு நாளுக்கு பிறகு நன்மைகள் நடக்கும். அதை உங்களுடைய கண்கூடாக உங்களாலேயே உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க தொடங்குங்க. பணவரவு மெதுவாக அதிகரிக்கும். பணவரவு அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உங்கள் பக்கம் நிச்சயமா தேடி வந்து விடுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த புதிய வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து விடுங்க. நீங்க தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அந்த நல்ல பலன்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். போட்டியாளர்கள் பலவீனமாகக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. விலகி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல நன்மைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். மன அழுத்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை என்பது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்து நீங்க
நான் முடியாது என்று நினைத்த விஷயங்களை கூட என்னால் கண்டிப்பாக முடிப்பேன் என்று நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு நீங்க உள்ளாக்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனா இதெல்லாம் உடனே நடக்காது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாகத்தான் நடக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும். நீண்ட நாட்களா மனதில் இருந்த ஒரு பெரிய ஆசை, அது வீடு வாங்குவதாக இருக்கட்டும், வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும், காதல் அல்லது பொருளாதார நிலை, எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா வந்துவிடும். இதற்கு காரணம் உங்களுடைய உழைப்பு மட்டும் கிடையாது. உங்களுடைய ஆன்மீக சிந்தனையும் தான் இதற்கான காரணமாக இருக்கும். நீங்க இறைவனை நம்பி எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். இனிமேலும் நீங்க இறைவனை நம்பி நீங்க உங்களுடைய முயற்சிகளை எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாக நிச்சயமாக மாறிவிடுங்க. மாறுதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.